பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you are most welcome to the covenant of the day. And today is 27th April 2025 Sunday, ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தருடைய நாள். ஆராதிங்க, நன்றி செலுத்துங்க, ஒப்பு கொடுங்க. அவர் வல்லமையினால் உங்களை நடத்துவார். நிச்சயமாக அவர் உங்களுக்கு போதுமானவர் இருப்பார். His grace will be sufficient in your life. இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். அது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 Corinthians chapter 11 verse 24. From the Jews 5 times I received 40 stripes minus 1. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். ஹல்லேலூயா. யூதர்களால், அந்நியர்களால் அல்ல, யூதர்கள், கடவுளுடைய ஜனம், ஆண்டவருடைய வார்த்தையை பழைய ஏற்பாடு வைத்திருந்த, டோராவை வைத்திருந்த யூத ஜனங்கள் இயேசுவுடைய நற்செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாமல், இயேசுவினுடைய காரியங்களை பவுல் வாதிடும்போது, போதிக்கும் பொழுது, ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 1 குறையன்னா 40ல் 1 குறைய 39 தடவை அடிச்சு, 39 முறை ஒரு தடவை அடிக்கிறப்ப, அப்போ 5 தடவைன்னா என்னது? 195, 195 சவுக்கடி. ஆமாம் தானுங்களே. 1 குறைய யூதர்களால் அடிப்பட்டேன். ஹல்லேலூயா. From the Jews 5 times I received 40 stripes minus 1. ஹல்லேலூயா. ஒரு முறை அருமையாக 39 முறை அடி வாங்கியிருக்காருன்னா அவர் உடம்பு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்களேன். பயந்தோ நடுங்கியோ பின்வாங்கி போகவில்லை. உடனே அவர் அடி வாங்கும் போது அவங்க ஒரு அற்புதம் நடக்கவில்லை. அந்த வலியை வாங்கினார், அடியை வாங்கினார், அவமானத்தை வாங்கினார். ஆனாலும் இயேசுவுக்காக அவர் நின்னார். அற்புதங்கள் செய்ய வேண்டிய இடத்திலே அற்புதம் கர்த்தர் செய்தார். வல்லமைகள் நடக்க வேண்டிய இடத்திலே வல்லமைகள் நடந்தது. சாட்சியாக நீங்கள் மரிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைத்திருப்பதனால நீ சாட்சியாக மரிக்க வேண்டும். பின்வாங்கக்கூடாது. திருச்சபையானது விசுவாசிகளுடைய இரத்தத்தினாலே கட்டப்பட்டது என்பார்கள். கிறிஸ்துவின் அஸ்திவாரம். ஆனால் திருச்சபை ஊழியக்காரர்கள், சாட்சியான கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகளுடைய இரத்தத்தினாலே உருவானது என்பதை நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய லுதரன் திருச்சபை மலேசியாவில் உருவானது. அது இஸ் எ யூனிக் ஹிஸ்டரி. நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவிலிருந்து வந்து, தமிழ்நாட்டிலிருந்து வந்து இங்கு பிழைக்க வந்தவர்கள், இங்கே பிழைக்க பணம் சம்பாதிக்க வந்தவர்கள். வந்த இடத்துல ஒன்று கூடி இப்படி ஒரு தேவ ஆலயத்தில், சீயோன் பேர ஆலயத்தை, இடத்தை வாங்கி ஆலயத்தை கட்டியிருக்காங்கன்னா இது லேசான காரியமா? இல்லை. சுயநலமாக நம்ம நல்லா இருப்போம், நம்ம வேலை செய்வோம், நம்ம சம்பாதிப்போம், நம்ம குடும்பத்தை பார்ப்போம், நம்ம பாட்டு இருப்போம், அப்படி இல்லாமல் இன்றைக்கு நீ இருக்கிறாயே அந்த மாதிரி அவர்கள் நினைத்திருந்தால் இன்றைக்கு மலேசியாவில் ஒரு லுதரன் திருச்சபை உருவாகி இருக்குமா? யோசிச்சு பாருங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கய்யா, எவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்கய்யா, எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க. அதனால் உருவானதுதான் நம்முடைய திருச்சபை. இன்றைக்கு நீ என்ன சிந்திருக்கிறாய், தியாகம் பண்ணியிருக்கிறாய், கொடுத்திருக்கிறாய் என்று யோசித்து பாரு. நிச்சயமாக நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. நீ எந்த சபையில இருந்தாலும் நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய் என்பதை யோசித்து பாரு. தியாகம் பண்ணுகிறாயா? அவருக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறாயா? ஆண்டவருக்குள்ளே ஒப்பு கொடுங்க, நிலைத்திருங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். அவர் நிச்சயம் போதுமானவராக இருப்பார் என்பதை மறந்து விடாதீங்க. ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க. அருமையானவர்களே, நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். இப்போ ஆவியான எனக்கு உணர்த்துறதுதான் நான் சொல்றேன். எத்தனையோ குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணி பெரிய வீடுகளை வாங்கி ரொம்ப பெருமையாக இருந்தார்கள். என் கண்ணால பார்த்ததை சொல்லுகிறேன். மற்றவர்களை பார்க்கிறோம், என் வீடு பெரிய வீடு, நான் ரொம்ப வசதியாக இருக்கிறேன், என்னை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று சொன்னவங்கெல்லாம் இப்போ அப்படி உழைத்து பெருமை பாராட்டின அந்த வீடு காலியாக இருக்கிறது. எத்தனையோ நூற்றுக்கணக்கான வீடு காலியாக இருக்கிறது. அந்த வீட்டில் அவங்க பிள்ளைகள் இல்லை, அவங்க வீட்டில் பேர பிள்ளைகள் இல்லை. ஆனால் யோசிச்சு பாருங்க,
இந்த பெருமைகள், அந்த எல்லாம் ஒன்றும் இல்லை. மறந்துடாத மகனே, மகளே, இந்த உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும், உன்னுடைய ஜீவன் நஷ்டமடைந்தாலும் நீ அடைய லாபம் என்ன? கடவுள் ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அதற்கு பதிலாக உன்னையே நீ கட்டி கொண்டிருப்பதனாலே ஒரு நன்மையும் இல்லை. எவ்வளவு போராட்டங்கள் அதற்காக, எவ்வளவு பெருமையான பேச்சுகள், செயல்கள். Just see around what is happening. பாருங்களேன். ஆகவே இப்பொழுதே ஆண்டவருக்கு நன்மையான, ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஒப்பு கொடுங்க. உங்களுடைய ஓட்டம் நஷ்டமடையாது. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத கர்த்தர் நீர் சுவாமி. ஏசப்பா, தடைகளை முறியடிங்க. நல்ல சிந்தனை ஓட்டத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. செய்த தவறை மீண்டும் செய்யாதபடி அவங்களுடைய சந்ததி, ஜெனரேஷன் சந்ததிகளை ஆண்டவரை சரிப்படுத்தி உமக்கு மகிமையாய் ஓட கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரி, ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை சோதித்து பாரு. டேக் கேர் அண்ட் காட் பிளெஸ்.